பராபவ வருடம் ஆனி மாதம் 14ஆம் நாள் 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதும் வளர்பிறை சதுர்த்தசி திதியும் நாள் முழுவதும் கேட்டை நட்சத்திரமும் மரண யோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றி அளிக்கக்கூடிய நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 2 மணியிலிருந்து 4:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், சுக்கிரன், குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக ராகுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் சாதிக்கின்ற மேன்மையுள்ள சிறப்புகள் நிறைந்த தினமாகவும் தாராபலன் உள்ள நாளாகவும் இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் மற்றும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ள உகந்த தினம். மருத்துவம் சம்பந்தமான ஆலோசனைகள் பெறுவதற்கு ஏற்ற தினம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்ற முறையில் சூரிய வழிபாடு சகலவிதமான நலன்களையும் சேமங்களையும் கொடுக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக தனிநபர் ஜாதக அமைப்புகளில் திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கூட்டு தசா நடக்கிற பொழுது திருமணம் செய்தால் பிரச்சனைகள் ஏற்படுமா? நிறைய திருமணங்கள் கூட்டு தசா நடக்கிறதால அந்த வரனை இணைப்பது தவிர்க்கப்படுகிறது. கூட்டு தசைனா என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன? இப்போ பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா, கூட்டு தசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இன்றைய சூழலில் உங்களுக்கு எளிதாக புரிகிறதுன்னு சொன்னால், ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு, உதாரணத்திற்கு குரு தசைக்கு இருவருக்குமே குரு தசை. குரு தசை இருவர் ஜாதகங்களில் நடக்கும் பொழுது அது கூட்டு தசையாக கருதப்பட்டு அந்த திருமண உறவு தவிர்க்கப்படுகிறது. இது கூட்டு தசைங்கிறதுனால இணைச்சி வச்சோம்னா சரியாக வராது அப்படிங்கிற தன்மைகள் அது ஒதுக்கப்படுகிறது, தவிர்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கான காரணம் அது மட்டுமா? கூட்டு தசை இருந்தால் திருமணம் செய்யக்கூடாதானா? அப்படியெல்லாம் கிடையாது. 2 தசைகளுமே அந்தந்த லக்னங்களுக்கு, உதாரணத்திற்கு இந்த 2 குரு தசை நடக்கிற ஆண் பெண் ஜாதகத்திலும் இருவரும் குரு அணி லக்னங்கள் என்று சொல்லக்கூடிய மேச விருச்சிகம், தனுசு மீனம், கடக சிம்ம லக்னங்களாக இருந்தார்கள் என்றால் கண்டிப்பான முறையில் இந்த கூட்டு குரு திசை நெகட்டிவான பலன்களை செய்யாது, மாறாக மிகப்பெரிய அனுகூலத்தையும் யோக அமைப்புகளையும் சிறப்பாக செய்யும். இதை நம்ம புரிந்து கொள்றதில் இருக்கிற சிக்கல்கள்னால தான் நம்ம இதை கூட்டு திசை வேண்டாங்கிறோம். இது மிகப்பெரிய அளவில் விரிவாக பேசக்கூடிய விஷயம். ஆனாலும் உங்களுக்கு புரிகிற வண்ணம் இதை சுருக்கமாக இந்த அளவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோவில் ஆடியோ அமைப்புகள் இவ்வளவுதான் நம்ம பேச முடியும் என்ற முறையில் கூட்டு திசையின் காரணமாக எக்காரணத்தை கொண்டும் வரன்களை தவிர்ப்பதை நீங்கள் விட்டுருங்க. ஜோதிடம்ங்கிறது நிறைய இருக்குது. திருமண பொருத்தம் பார்க்கையில் இதுபோக இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க வேண்டும் என்ற முறையில் கூட்டு திசையால் எக்காரணத்தை கொண்டும் திருமண அமைப்புகளை தடுக்க வேண்டாம், தவிர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதா நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியாக இருக்கிறது. மேசராசி அன்பர்கள், இன்றைய தினம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதானதொரு சூழலை கொடுக்கிற வகையில் இன்றைய நாள் துவங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் எதிர்பார்ப்புகளையும் ஒருங்கே கொடுக்கிற சிறப்புகளோடு கூடிய சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கின்ற வண்ணம் மேன்மைகள் பொருந்திய நாளாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. பொருளாதார தடைகள் விலகும், புகழ் பெறுவதற்கான சூழல்களும் வாய்ப்புகளும் ஏற்படும். நினைத்த அனைத்து காரியங்களிலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. குறிப்பாக வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளிலும் சாதகமான தன்மைகள் இருக்கும். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் தீர ஆலோசித்து செய்வது அனுகூலமான சூழலை கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற லாப நஷ்டங்களை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்படுவது மிக சாதகமான தன்மையாக அமையும்.
பொதுவாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற சூழலில் இன்றைய நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ராசியினுடைய யோகர்கள் எல்லாம் நல்ல விதமாக சஞ்சரிக்கிறார்கள். நலம் பயக்கிற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். தன்னம்பிக்கை வளர்ச்சி மேம்படும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் சிறப்பான முறையில் இருக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் கௌரவம், மதிப்பு, அந்தஸ்து உயரும். மற்றவர்களின் நலனுக்காக உங்களுடைய நலனை பாராமல் உழைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் தடைகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சற்று சாதகமில்லாத சூழல்கள் வரும். கவனமாக இருங்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் தொழில்துறையினருக்கு அனுகூலத்தையும் புதிய லாப சூழல்களையும் புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் கிடைப்பது போன்ற நிகழ்வுகளையும் கொடுக்கும். உத்தியோகத்துறை அமைப்பினருக்கும் சாதகமான தன்மைகளே இருக்கிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்கள் எதிர்பார்த்த மாற்றமான சூழல் அமைகிற நாளாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாக கிரக சூழல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எதிர்பாராத நிறைய அனுகூலங்களோடு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் வலிமையுடைய தினமாக ரிஷபத்துக்கு இன்றைய தினம் இருக்கும். பொருளாதார நலன் அநேகம் உண்டு. புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவதற்கான தன்மைகள் இருக்கிறது. தைரியம், தன்னம்பிக்கை மேம்படும். நினைத்ததை சாதிப்பீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏற்றம் மிகுந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். தடைகள் விலகும். தவிர்க்க இயலாத சந்தோஷமான சில அனுபவங்கள் ஏற்படும். ராசியின் யோகர்கள் வலுத்திருப்பது மாற்றத்தை கொடுக்கும். கூடுமானவரை எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டு. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு சில செயல்பாடுகளை மேற்கொண்டு வெற்றி காணுவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. மனசாட்சிக்கு விரோதமான காரியங்கள் ஈடுபட மாட்டீர்கள். குடும்ப பெருமையை காப்பீர்கள். பெரியவர்களை மதித்து செல்லுவீர்கள். குறிப்பாக எல்லா நலனும் வளமும் உங்களுக்கு கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக இன்றைய நாளில் உங்களுடைய உழைப்பு இருக்கும். அதற்கேற்ற வருவாயும் உண்டு. எதிர்பார்த்த உதவியும் நிறைவாக கிடைக்கும். துணிச்சல் மேம்படும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக தேவையற்ற இடமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு நீங்களே மனோதைரியம் சொல்லுகிற தன்மைகள் இருக்கும். எல்லா வகையிலும் வெற்றிகரமான வாய்ப்புகள் உருவாகும். முயற்சிகளில் அனுகூலமான பலன் உண்டு. குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். அரசியல்வாதிகள், அரசு துறையினரால் ஆதாயம் உண்டு. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் மேம்படும். உத்தியோகத்துறை என்பர்கள் உயர்வை பெற இருக்கிறீர்கள். இன்றைய நாள் ஏற்ற மிகுந்த நாளாக இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு அமையும். குறிப்பாக டிவி, பத்திரிகை, இணையவழி வருமானம் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான மேன்மைகள் உண்டு. மாணவர்கள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சங்கடங்கள் மறைகிற தினமாக ரிஷப ராசி என்பவர்களுக்கு புதுமைகளை படைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும், மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய கிரக தொடர்புகள் அனுகூலத்தோடு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக சாதகமான முறையில் பூர்த்தியாகிற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். பொருளாதார நலன் உண்டு. புகழ் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எதிர்பாராத அனைத்து விதமான அதிர்ஷ்டகரமான சூழல்களும் மேற்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய நாள் மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்லதொரு எதிர்பார்ப்புகளையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய தினமாக இருக்கும். ராசிநாதன் வலுப்பெற்றிருக்க, ராசியின் யோகர்களான சுக்கிரன், சனி போன்றவர்கள் சாதகமாக இருக்க,
சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். எதிரிகளையும் நண்பர்களாக்கிக் கொள்ளுவீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் இருக்கும். எல்லோரையும் எளிதில் நம்புவீர்கள். யதார்த்தம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயலாற்றுவீர்கள். வீண் மனக்குழப்பம் விலகும். மற்றவர்களுக்கு உதவ போய் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வதற்கான தன்மைகள் இருக்கிறது. கவனமாக இருப்பது நீண்ட வெற்றியை கொடுக்கும். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற வீண் செலவுகள் உருவாகலாம். அனாவசிய செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை மேற்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்ணம் மேம்படும். விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதளவில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் அனைத்து விதமான தடைகளையும் உடைத்தெறிந்து வெற்றி காணுகிற நாளாக அமையும். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. செலவுக்கேற்ற வரவிருக்கும். தன்னம்பிக்கை மேம்படும். வீடு வாகனங்களால் செலவுகள் ஏற்படலாம். தந்தையோடு கருத்து பேதமைகள் உருவாகலாம். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் விலகும். உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு உற்சாகமான சூழல் காணப்படும். குடும்ப உறவுகளோடு சாதகமான தன்மைகள் உண்டு. இன்றைய நாள் பொதுவாக இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் நிறைவான மேன்மைகளை கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கௌரவத்தோடும் மாற்றத்தோடும் நினைத்தது அனைத்தும் நினைத்தபடி சிறப்பாக செயலாற்றி மிக பெரிய அளவில் அனுகூலத்தையும் வெற்றிகரமான வாய்ப்புகளையும் நிறைவாக பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பொதுவாக எல்லா விதமான புகழையும் யதார்த்தமாக பெற இருக்கிறீர்கள். அனுபவ அறிவு வெளிப்படும். ஆன்மீக எண்ணங்களும் அது சார்ந்த சிந்தனைகளும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டு. ராசியும் ராசிநாதனும் வலுப்பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் மேன்மையையும் சிறப்புகளை கொடுக்கும். எதை செய்தாலும் சிந்தித்து செயலாற்றுவீர்கள். மனக்குழப்பங்கள் விலகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய சேமிப்பொன்றை துவங்குவீர்கள். குடும்ப உறவுகளுக்குள்ள நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். மாறுபட்ட எண்ணத்தை தவிர்ப்பீர்கள். அடுத்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். நிதானமான சூழலோடு செயல்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். தொலைநோக்கு சிந்தனையுடைய உங்களுக்கு அனைத்திலும் உறுதித்தன்மை மேம்படும். தெய்வ நம்பிக்கை, ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கோர்ட் கேசு, வம்பு வழக்குகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. நிதி நிலைமை இயல்பாக இருக்கும். தர்ம சிந்தனை மேம்படும். நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குறிப்பாக இன்றைய நாள் உங்களுடைய திறமைக்கு சிறப்புதனை சேர்க்கிற நாளாக அமையப்போகிறது. எதிர்த்தவர்கள் அடங்கி செல்வார்கள். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். எதிர்பாலினத்தவரின் நட்பு உருவாகும். அதனால் மகிழ்ச்சி மேம்படும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் சிறப்பு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் அனுகூலமாக முடியும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற சாதகமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நீண்ட தூர பயணங்களால் வெற்றிகரமான சூழல்கள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா விதமான நினைவுகளும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கிற வகையில் அமையும். பொருளாதார நலனும் புகழும் பெறுவதற்கான சூழலோடு கடகராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவான சூழல் நிலவுகிற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய கிரக சூழல் எப்படி இருக்கு? எல்லா விதமான முன்னேற்பாடுகளோடும் எதிர்ப்புகளை தவிடுபடியாக்கி எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குகிற வகையில் அனைவராலும் புகழப்படுகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். விரயபாவகம் வலுப்பெற்றிருக்கிறது. தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டாலும் அனுகூலமான நீங்கள் விருப்பப்படுகிற செலவாக அது அமையும். ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பது, ராஜயோகாதிபதி சந்திரனின் பார்வையில் சந்திர மங்கள யோகத்தோடு இருப்பது கூடுதலாக எல்லா விதமான சிக்கல்களையும் நீக்கக்கூடிய வகையில் குருவின் சஞ்சாரம் உயர்வினை கொடுக்கும்.
பூர நட்சத்திர அன்பர்கள் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடிக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் ஆதரவான சூழலே இருக்கிறது. எல்லா வகையிலும் உங்களுடைய எண்ண தேவைகள் பூர்த்தியாகும். அனைவரிடமும் கண்டிப்பாகவும் உறுதியாகவும் நடந்து கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்போடு காணப்படுவீர்கள். துணிச்சல் தைரியம் கூடுதலாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். மனோதைரியம் மேம்படும். மாற்றங்கள் உருவாகும். எல்லா காரியங்களும் சாதகமாக நடக்கும். எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் மேலோங்கும். குறிப்பாக நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து செயலாற்றுவீர்கள். எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். எதிர்ப்புகள் விலகும். பணவரவு சிறப்பாக இருக்கும். நண்பர்களால் அனுகூலம் உண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு மனதில் நினைத்தபடியான ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக பழகுவது சிறப்பு. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் முன்னேற்றமடையும். தொழில் போட்டிகள் நீங்கும். தொழில் தொடர்பான சிக்கல்கள் விலகும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனை குறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு நிர்வாக திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை மனம் நிம்மதி கொள்ளுகிற நிகழ்வுகள் நிறைய உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சுபகாரிய நிகழ்வுகள் வெற்றியை கொடுக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இதமான சூழல் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஏற்றமும் எதிர்பார்ப்புகளும் ஒருங்கே பூர்த்தியாகின்ற நாளாக புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உள்ள தினமாக சிம்ம ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் ஆதரவான சூழல்கள் ஏற்படுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மகம் நட்சத்திர என்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. பூர நட்சத்திர என்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு உறுதித்தன்மை வெளிப்படுகிற தினமாக இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாளாக துவங்க போகிறது, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ராசிநாதன் லாபத்தில் இருக்க சூரியன் திக்பலத்திற்கு மிக நெருக்கமான முறையில், அதாவது வலுவாக திக்பலத்தில் இருக்கிறார். அதில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை என்ற முறையிலும் செவ்வாய் திக்பலத்திற்கு மிக அருகில் இருப்பதும் எல்லா விதமான அனுகூலங்களையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தியாக்கும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தாய் வழி உறவுகளாலும் மாமா போன்ற உறவுகளாலும் ஆதரவான சூழல்கள் நிலவும். தொழில்துறையினருக்கு எதிர்பாராத லாபத்தன்மைகள் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமான அனுபவங்களும் மேம்படும். நீங்களே எதிர்பாராத சில வெற்றிகரமான காரியங்கள் எல்லாம் நிறைவாக நடக்கும். அமைதியாக இருப்பீர்கள். அநேக காரியங்களை சாதிப்பீர்கள். தோல்வியை கண்டு துவள மாட்டீர்கள். போராட்ட குணம் மேம்பட்டவர்களாக இருப்பீர்கள். எதிலும் உங்களுடைய முயற்சி பலனளிக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் சிறப்பு. மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும் சூழல் ஏற்படலாம். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். மதிப்பு கௌரவம் அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் சரியான நேரத்தில் கிடைக்கும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி சிறப்பான முறையில் முன்னேறுவீர்கள். மனக்கவலை நீங்கி எதிலும் சாதகமான முடிவெடுப்பீர்கள். பணவரவு இயல்பாக இருக்கும். குறிப்பாக மனமகிழும் சம்பவங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பணவரவு இயல்பாக இருக்கும். தொழில் கூட்டாளிகளோடு அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சாதுரியமான பேச்சின் மூலம் ஆதரவான தன்மைகள் ஏற்படும். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பம் நீங்கும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு சிறப்பான நல்ல பலனை தருகிற தினமாக கன்னிராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும், குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு போன்ற விஷயத்தில் அனுகூலமான சூழல்களை கொடுக்கும். அரசியல்வாதிகள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை என்பர்களுக்கு பொருளாதார மேன்மைகளும் ஆதாயமும் சிறப்பாகவே இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு சங்கடங்கள் மறைகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு அமைகிறது. உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கூடுதலான மன மகிழ்ச்சி அடைகிற தன்மைகளையும் கொடுக்கிற தினமாக துலாத்துக்கு இன்றைய தினம் அமையப் போகிறது. வலிமை பெற்ற ராசிநாதன், முக்கியமான கிரகங்கள் சந்திரன் செவ்வாய் எதிரெதிர் பார்ப்பது சந்திரமங்கள யோகம். ராசியின் ராஜயோகாதிபதி சனி உச்சகுருவின் தொடர்போடு பார்வையில் இருப்பது நலம் பயக்கும்.
எதிர்பாராத உதவி கிடைக்கும். ஏற்ற மிகுந்த தன்மைகள் இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். மாற்றமான தன்மையை விரும்பி இருக்கிற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும். பொருளாதார மேன்மைகள் உருவாகும். புகழ் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. யாரையும் எளிதில் நம்பிவிடும் பழக்கத்தோடு இருப்பீர்கள். அடுத்தவர்களுக்கு செய்யும் உபதேசம் இன்றைய நாளில் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தலாம். கவனமாக இருங்கள். புத்தி கூர்மையோடு இருப்பீர்கள். புகழ் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. நிம்மதியும் சுகமும் அதிகரிக்கும். புண்ணிய தீர்த்த தலை யாத்திரைகளுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் இருக்கிறது. பணவரவு பல வகையிலும் கிடைக்கும். எல்லோருடைய மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு நிறைவாக உண்டு. புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். புகழ் பெறுவதற்கான சூழல்கள் ஏற்படும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருக்கும் கவலைகள் மாறும். எல்லோரிடமும் இயல்பாக பழகுவீர்கள். காரிய தடைகள் விலகும். நற்பலன்கள் இருக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்கள் சந்திப்பு ஆசிர்வாதம் உண்டு. பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மனக்கவலை நீங்கி தெளிவு உருவாகும். எதிர்பாராத திருப்பங்களால் வாழ்க்கை தரம் உயரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நன்கு முடியும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் பெறுவது சகஜமான முறையில் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் வளரும். இன்றைய நாள் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய சிறப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளும் சூழல்களும் ஏற்படும். துலாத்திற்கு சங்கடங்கள் மறைகிற தினமாக இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இயல்பான அனுகூலத்தை கொடுக்கிற நாளாக அமையப்போகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலக இருக்கிறது. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை நிச்சயமான முறையில் பூர்த்தியாக்குகிற நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக பாக்கியாதிபதி ராசியில் இருக்கிறார். பாக்கியாதிபதியினுடைய தொடர்பு சிறப்பாக உச்சகுருவின் தொடர்பாக மாறி மேன்மையை கூடுதலாக கொடுக்கிறது. புகழ் பெறுவீர்கள். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான சூழலும் உண்டு. அனைத்திலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அநேகம் தேடி வருகிற நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் விரும்பியது கிடைக்கிற நாளாக இருக்கும். ராசிநாதன் 7ல் அமர்ந்திருக்கிறார். அது சுக்கிரனுடைய வீடு. கூடுதலாக சந்திரனுடைய பார்வை கிடைத்திருக்கிறதால சந்திரமங்கல யோகத்தோடு வலுப்பெற்றிருக்கிறார். அதிர்ஷ்டங்கள் உண்டு. குழந்தைகளால் அனுகூலம் உண்டு. குலதெய்வ அனுகிரகம் மேம்படும். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். எதை செய்தாலும் அதில் ஒரு அர்த்த புஷ்டி இருக்கும். எடுக்கிற முடிவில் உறுதியாக இருப்பீர்கள். தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி சாதகமாக நடக்கும். சமூகத்தில் உயர் நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் அதனால் நன்மையும் உண்டாகும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். உடல் நலன் சீரடையும். மற்றவர்களோடு இருந்து வந்த மனசங்கடங்கள் மறையும். மாற்றங்கள் உருவாகும். எல்லோராலும் மதிக்கப்படும் உயர்ந்த குணம் மேலோங்கும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே இதில் ஈடுபடும் சுவாபம் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பு இருக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய வெற்றியுண்டு. மனோதைரியம் மேம்படும். வீடு வாகன யோகம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அலைச்சல்கள் குறையும். மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை குடும்ப உறவுகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்விக்கின்ற நாளாக அமையப்போகிறது. சகலவிதமான சங்கடங்களும் மறையும். சாதுரியமான செயல்பாடு உங்களுக்கு நிறைவான வெற்றியை கொடுக்கும். ஏற்றம் மிகுந்த நாளாக எதிர்பார்ப்புகள் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகிற தினமாக விருச்சிக ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்றைய நாள் அமைகிறது. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்லதொரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை உண்டு. கேட்டை நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தவிர்க்க இயலாத சூழலோடு சகலத்திலும் உங்களுடைய முக்கியத்துவம் மேம்படுகிற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார். ராசியின் யோகர்கள் சாதகமாக இருக்கிறார்கள். ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும்.
தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்து உணர்வு பூர்வமான காரியங்களில் இறங்கி உறுதியாக செயலாற்றி பெரிய அளவிலான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். உங்களுடைய கடமையிலும் காரியத்திலும் கண்ணாக இருப்பீர்கள். சோம்பலை விரும்ப மாட்டீர்கள். எந்த வேலையும் முதல் முறையிலேயே முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். துப்பறியும் எண்ணமும் சிந்தனையும் மேலோங்கும். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி திருப்திகரமான சூழல் நிலவும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புத்திசாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டை நிறைவாக பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணம் சிறப்பாக கைக்கு வரும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் உஷாராக மேற்கொள்வது நல்லது. புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள் மேன்மையை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் அனுகூலமான தன்மைகள் மேம்படும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை சிறப்புகளும் சிந்தனை செயல்திறனும் மேம்படுகிற நாளாக அமையப் போகிறது. கணவன் மனைவிக்கிடையிலிருந்து வந்த மனவருத்தம் விலகும். குழந்தைகளின் செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும். ஏற்றமும் முன்னேற்றமும் மிக சிறப்பான முறையில் இன்றைய நாள் இளைஞர்களுக்கு தொழில்துறையில் இருக்கும். மாணவர்கள் நல்லதொரு அனுகூலத்தை உணர இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் நிறைய உள்ள நாளாக, தடைகள் விலகுகிற தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு போட்டிகள் விலகுகிற நாளாகவும், உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஏற்றத்தை கொடுக்கிற வகையிலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குகிற வகையிலும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். சிறப்புகள் அநேகம் உண்டு. சிந்தனை செயல்திறன் மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. முக்கிய யோகர்கள் சஞ்சாரமும் சந்திரனுடைய சஞ்சாரமும் சிறப்பினை சீர்தூக்கி பார்க்கும். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும். எதை செய்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நிறைவான சூழலை கொடுக்கும். தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக ஆர்வம் செலுத்துவீர்கள். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு சிறப்புகள் மேலோங்கி இருக்கும். நினைத்ததையெல்லாம் நினைத்தபடி நடத்தி காட்டுவீர்கள். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத அநேக அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும். தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம். எதிலும் கவனத்தோடு ஈடுபடுவது நல்லது. அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத செலவு ஏற்படும். சிந்தித்து செயலாற்றுவது நன்மையை கொடுக்கும். பணவரவு அபாரமாக இருக்கும். அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் உதவி எதிர்பாராத வகையில் கிடைக்கும். காரிய தடைகளை சமாளிப்பீர்கள். வழக்குகளில் அனுகூலமான போக்கு காணப்படும். வழக்கத்திற்கு மாறான உற்சாகத்தோடு இருப்பீர்கள். நண்பர்களிடம் பழகும் பொழுது கவனமாக பழகுவது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான பணிகள் சற்றே தடை ஏற்படும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்கள். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பினை கொடுக்கும். ஏற்றத்தை கொடுக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். அனைத்திலும் எதிர்பார்ப்புகளை நிறைவாக பூர்த்தி செய்து கொள்ளுகிற நாளாக, நலம் பயக்கிற தினமாக இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்றைய நாள் அமையும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சங்கடங்கள் மறைகிற நாளாக, மகரத்திற்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்திற்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு அமைகிறது? குறிக்கோள்களை பூர்த்தியாக்குகிற வண்ணம் குறை எதுவும் இல்லாத தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். 6ல் குரு மற்றும் கூடுதலாக 4ல் செவ்வாய் என வித்தியாசமான கிரக சூழலோடு கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை பெற இருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு சிறு சிறு மன வருத்தங்களையும் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு உற்சாகத்தோடு இருப்பீர்கள். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். அதிகமாக எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நடக்கும். எதிலும் அறிவார்ந்து செயல்படுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும்.
பலவிதமான நற்பலன்களும் கிடைக்கும். வாகன வீடு யோகம் உண்டு. பணவரவு சிறப்பாக இருக்கும். மனதளவிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பும் அவர்களால் உற்சாகமும் உருவாகும். நீண்ட தொலைதூரத்திலிருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். உங்களை விட உங்களை சுற்றியிருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பீர்கள். மனத்தடுமாற்றம் விலகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிறிய சிறிய பிரச்சனைகளை சமாளிக்கின்ற மனப்பக்குவம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு செயல்திறன் மேம்படும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். நினைத்தது நினைத்தபடியான சூழலோடு இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து போவது நல்லது. கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான சூழல் நிலவும். குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். உறவுகள் மத்தியில் மதிப்பு கூடும். சுபகாரிய நிகழ்வுகள் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். பெண்மணிகளுக்கு மனக்குழப்பம் நீங்கும். எல்லாவற்றிலும் உற்சாகம் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆலோசனை மனதிற்கு மகிழ்ச்சியான சூழலை கொடுக்கும். இன்றைய நாள் இளைஞர்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாகவும் கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் நிறைந்ததாகவும் அமையும். அனைத்திலும் வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கப் பெறுகிற நாளாக கும்ப ராசி என்பவர்களுக்கு குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அவிட்டம் நட்சத்திர என்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவும் சதய நட்சத்திர என்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான கிரக வலிமை எப்படி இருக்கிறது? புதுமையான சூழலோடு புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகளுக்கு சென்று வருவதற்கான சூழல்களும் வலிமையாக உள்ள தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. உங்களுடைய எண்ணம் செயல்திறன் அனைத்தும் மேம்பட்டதாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். எல்லா வகையிலும் உற்சாகத்தையும் உறுதித்தன்மையும் உணர இருக்கிறீர்கள். 3 செவ்வாய் இருப்பது முயற்சியை கூடுதலாக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். எதிர்ப்புகள் விலகும். காரிய வெற்றிகள் ஏற்படும். எல்லா வகையிலும் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். அடுத்தவர்களிடம் அனுசரித்து செல்லும் குணத்தோடு இருப்பீர்கள். குறிப்பாக மதிப்பு மிகுந்த சூழலை இன்றைய நாளில் உணர இருக்கிறீர்கள். துணிச்சலோடு எதிலும் செயலாற்றுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் கிடைக்கும். வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்துக் கொள்வதற்கான தன்மைகள் ஏற்படும். ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். உடற் சோர்வுகள் நீங்கும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் மேம்படும். வீடு வாகன யோகம் நல்லவிதமான முறையில் இருக்கிறது. வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றி வளர்ச்சிக்கு உதவுவீர்கள். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் சாதகமாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் புகழ் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. இன்றைய நாள் குறிப்பாக கலைப்பொருள்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள், கூடுதலாக அழகு சாதன பொருள்கள் சார்ந்த விற்பனை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சாதுரியமான பேச்சின் மூலமாக வியாபார மேன்மைகள் உள்ள நாளாகவும் கணவன் மனைவிக்கிடையே சங்கடங்கள் நீங்கி அனுகூலங்கள் கிடைக்கிற நாளாகவும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகளோடு கூடிய தினமாக சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கிற தினமாக மீனராசியைச் சேர்ந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கு உற்சாகமும் உத்வேகமும் மிகுந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கிற தினமாகவும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.